வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தி ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கும் பாஜகவுக்கு சிறையில் உள்ளவர்களின் ஆதரவு தேவையில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். தூய்மை இந்தியா என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் பங்கேற்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி விடுத்த அழைப்பினை முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் ஏற்றுக்கொண்டார். எல்லையில் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வரும் பாகிஸ்தானை எதிர்கொள்ள இந்திய ராணுவமும் துணை ராணுவ படையும் எப்போதும் முழுமையான தயார் நிலையில் இருப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அருண் ஜேட்லி தெரிவித்தார். ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டதை எதிர்த்து செவ்வாய்க்கிழமை தனியார் பள்ளி கல்லூரிகள் மூடும் முடிவு வாபஸ் பெறப்பட்டுள்ளது. ஈராக்கில் ISIS அமைப்பு கூட்டத்தின் போது குர்திஷ் படையின் பெண் போராளி ஒருவர் மனித வெடிகுண்டு தாக்குதல் நடத்தினார். இச்சம்பவம் அங்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் விரிவான செய்திகளுக்கு தமிழ் தி ஹிந்து இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.